சிறகடி காசி சீரியல்ல பார்த்தீங்க அப்படின்னா, மீனாவோட தம்பி சத்யா வந்து காணா போயிருவாங்க. சிட்டி தான் வந்து சத்யாவ எக்ஸாம் எழுத விடாம பண்றதுக்காக கடத்தி வச்சிருப்பாங்க. உடனே பார்த்தீங்கன்னா, சீதா வந்து இந்த மாரி சத்யாவ காணோம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கு கால் பண்ணி தேட சொல்லுவாங்க. முத்துவும் வந்து தேடிட்டு இருப்பாரு. இன்னொரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த போலீஸ்காருக்கு கால் பண்ணி அவர் லவ் பண்ற அந்த பையன் அவருக்கும் கால் பண்ணி சீதா வந்து சொல்லுவாங்க. இந்த விஷயத்த சொன்னோனே சத்யாவோட நம்பர கேட்டு ட்ரேஸ் பண்றதுக்காக நம்பர் கேட்பாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த டிராஃபிக் போலீஸான சீதா லவ் பண்ற அவரும், அதுக்கப்புறம் முத்துவும் பார்த்தீங்கன்னா 2 பேருமே ஒவ்வொரு சைடும் வந்து சத்யாவ வந்து தேடுவாங்க. கடைசில என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிராஃபிக் போலீஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த நம்பர சத்யாவோட நம்பர வந்து ட்ரேஸ் பண்ணி வந்து சொல்லிருவாங்க. அதுக்கப்புறம் அத வந்து சீதா வந்து முத்துக்கிட்ட சொல்லுவாங்க. முத்து வந்து அத வச்சு அந்த இடத்துக்கு போய் சத்யாவ கண்டுபிடிச்சிருவாங்க. எப்படியோ கண்டுபிடிச்சு சிட்டியும் வந்து போலீஸ் கிட்ட புடிச்சு குடுத்துருவாங்க. சத்யாவும் பார்த்தீங்கன்னா, நல்லபடியா எக்ஸாம் எழுத போயிருவாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, சத்யா வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே உனக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, உன்ன கண்டுபிடிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு சீதா சொல்லவும், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த டிராஃபிக் போலீஸ் அதாவது சீதா லவ் பண்ண டிராஃபிக் போலீஸும், முத்துவும் வந்து ஒரேடியா வந்து சத்யா வந்து பார்க்க ஒரே இடத்துக்கு வந்துருவாங்க. அந்த நேரத்தில இவங்க 2 பேருமே பார்த்துருவாங்க. மீனாவும் அந்த இடத்துல இருப்பாங்க. இவங்க தான் வந்து சீதா வந்து லவ் பண்ற பையன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் மீனா சொல்லவும், முத்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே டென்ஷன் ஆகி, என்கிட்ட அடிக்கடி பிரச்சனை பண்றதே இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், "இவனையா சீதா நீ லவ் பண்ற?" அப்படின்னு சொல்லிட்டு முத்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷாக்கா வந்து சீதாவ பத்தி கேட்பாங்க. "இதெல்லாம் சுத்தமா சரி வராது. இவன் கேரக்டர பத்தி உனக்கு தெரியுமா சீதா?" அப்படின்னு சொல்லிட்டு முத்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஆப்போசிட்டா பேசுறாங்க. இதுக்கப்புறம் வந்து என்ன நடக்க போகுது? சீதாவோட வாழ்க்கையில வந்து அந்த டிராஃபிக் போலீஸ் இருப்பாரா? மாட்டாரா? அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவ லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காம நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.